பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிக்க கிருபையும் மிக்க கருணையும் உடைய ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவின் திருநாமத்தை கொண்டு துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் பல இடங்களில் குர்ஆன், ஹதீஸு, சயின்ஸ் என்ற அடிப்படையில் அந்த தலைப்பின் கீழே அழைக்கப்பட்டு பேச்சாளராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். திருவல்லிக்கேணியில் குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி மையம் ஒன்றை நிறுவி அதில் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட, ஆராய்ச்சின்னு சொன்னால் பிஹெச்டி முடித்தவங்க தான் ஆராய்ச்சி கட்டுரைகளை பல்கலைக்கழகத்தில் கொடுக்க முடியும். அப்போ முஸ்லீம் அல்லாதவங்களை கூட அதில் இணைச்சிக்கிட்டு உலக பல்கலைக்கழகங்களிலே திருக்குர்ஆனுடைய சத்தியவசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமாக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய விஷயங்களையும் விஞ்ஞான பின்னணியிலே ஆராய்ச்சி கட்டுரைகளாக கொடுக்குற வேலையை அங்கே அந்த குர்ஆன் ரிசர்ச் ஃபேக்கல்ட்டி என்ற நிறுவனத்தின் கீழே அதை பதிவு செய்யப்பட்டது. அந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். இது ஒரு விதமான தாவ பணி தான். ஏன்னா பல்கலைக்கழகங்களில் பதிவேடுகளில் பல்வேறு ஆராய்ச்சி துறைகளில் இந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்படுது. இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு வரக்கூடிய சமுதாயத்தினர் அதை பார்த்து, முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் அதை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதில் என்ன, பல்கலைக்கழகம் உலகம் பூரா இருக்கக்கூடிய விதி அந்த பிஹெச்டி முடித்தவங்களாக இருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட முடியுன்றதுனால இதை ஒரு நிறுவனமாக ஆக்கணும்னு ஒரு முயற்சியில் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வழக்கமாக பேச போகிற இடங்களிலெல்லாம் அந்த குர்ஆன், ஹதீஸு, விஞ்ஞான பின்னணியிலான அந்த தீனுரையை கேட்பார்கள். ஆனால் ஜமாத்துல் ஜன்னாவில் மட்டும்தான் நான் பேசுறதுன்றதை விடவும் நான் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதிகமாக எனக்கு பரிமாறப்படக்கூடிய இடம் இதாகத்தான் இருக்கு. நம்ம பேசின சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியே இன்னைக்கு அப்படி உள்ளத்துக்குள்ள அந்த என்னுடைய ரூகையை அசைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்னுடைய ஆன்மா அப்படி அலறிடுச்சு. ஒரு சில விஷயங்களை அவர்கள் எனக்கு முன்னா பேசின சகோதரர்கள் பேசினதை கேட்டு, அந்த ஹமாஸ் எப்படி அந்த இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு முஸ்லீம்கள் உள்ளாக்கப்படுறாங்க. எனக்கு பழைய போஸ்னியா சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. போஸ்னியா முஸ்லீம்களை ஓட ஓட விரட்டி கிறிஸ்தவர்கள் படுகொலை செஞ்சாங்க. ஆனால் அந்த யுத்த காலத்தில் முஸ்லீம்களெல்லாம் கொல்லப்பட்டு கைதிகளாக்கப்பட்டு உணவில்லாமல் வாடி வதங்கி அப்படி இருக்கக்கூடிய நேரங்களிலேயும் அந்த ஊர்களில் போஸ்னியா மக்கள், சின்ன சின்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், அதில் ஒரு சம்பவம், ஒரு பள்ளிக்கூடத்தில் 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய 8வது வரைக்குமான பள்ளிக்கூடம், பெண்கள் பள்ளிக்கூடம், பெண்கள் எல்லாம் அந்த தீனனுடைய விஷயத்தை கற்றுக்கொண்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கிறிஸ்தவ படை வீரர்கள் இவங்களை சுட்டு கொள்றாங்க. ஆசிரியர்களை சுட்டு கொள்றாங்க. முதல்ல சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், சின்ன சின்ன திக்ரு, இறைவனை நினைவு கூறுகிற விஷயங்களை அந்த குழந்தைகள் பயிற்சி செய்கிறாங்க. அதை நிறுத்துங்க, நிறுத்தலைன்னா ஒவ்வொருத்தரையாக சுடுவோம்ன்றாங்க. அந்த பயிற்சி நடந்துக்கிட்டு இருந்தக்கூடிய வகுப்பில் 17 குழந்தைகளையும் ஒவ்வொருத்தரையாக ஒரு குழந்தைய சுட்டுட்டு நிறுத்துங்கன்றாங்க. அவங்க நிறுத்தாமல் மறுபடியும் சொல்கிறாங்க, இறைவனை நினைவு கூறுறாங்க. 17 குழந்தைகளையும் சுட்டு கொன்றார்கள் பாவிகள். அதாவது அந்த தீனனுடைய விஷயம், அந்த பிஞ்சு உள்ளங்களில் பதிவான விஷயம் மகத்தானது. இறைவன் முன்னாடி எங்களுக்கு உயிர் பெருசு இல்லை என்பதை 13 வயசு சிறுமிகள், 8ஆம் கிளாஸ்னா 13-14 வயசு சிறுமிகள் இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி நம்முடைய சகோதரர் பேசின போது அந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் இன்னைக்கு இருக்கு. வளர்ந்து வரக்கூடிய மார்க்கத்தை தான் தாக்குவார்கள். தோத்து போன மார்க்கம், மீதி எல்லாருமே தோத்து போனவங்க. நாங்கள் காலேஜில் ஃபுட்பால் விளையாடும் போது முதல் பாதியிலே தெரிஞ்சிடும் நம்ம ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமா. எதிர் டீம் 3-4 கோல் போட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான், கண்டிப்பாக தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃபில் நாங்கள் எங்கள் விளையாட்டே எப்படி இருக்கும்னா, அதில் ஒரு 4 பேரையாவது காலை உடைக்கணும். எங்கள் விளையாட்டுடைய நோக்கமே மாறிடும். நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கடைசி வரைக்கும் ஒழுங்காக விளையாடுவோம் அமைதியாக. இன்னைக்கு உலகத்தில் எல்லா
மார்க்கங்களும், இஸ்லாத்தை தவிர எல்லா மார்க்கங்களும் தோத்து போன மார்க்கம் அவனுக்கே தெரியுது. அந்த வரட்டு பிடிவாதத்தில் விட்டு கொடுக்காம இஸ்லாத்தை பற்றியும் சரியா தெரியாதனால நம்ம பதிலுக்கு நம்மளை அழிப்பதற்கு, தாக்குவதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்கிறான், தோத்து போகிறான். அதான் சகோதரர் அருமையாக சொன்னார். ஜாகீர் நாயக்கு உடைய பிரச்சாரத்தை தடை செய்யலான்னு நினைச்ச உடனே நிறைய பேர் அவர் என்ன பேசுறாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களே பிரச்சாரத்துக்கு காரணமாயிட்டாங்க. அப்படி அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சத்தியம், கோழி முட்டையில வெள்ளைக்கரு இருக்கு, மஞ்சக்கரு இருக்கு. ஆனால் உயிர்கரு ஒரு குண்டூசியின் முனையளவுக்கு தான் இருக்கு. அந்த சரியான சூழ்நிலை, தாய்க்கோழியினுடைய உஷ்ணம் அந்த முட்டைக்கு கொடுக்கப்படும்னா அந்த உயிர்கரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மஞ்சக்கருவை சாப்பிட்டு வெள்ளைக்கருவை சாப்பிட்டு முட்டை ஓட்டை உடைச்சிக்கிட்டு 21வது நாள் ஜம் என்று சின்ன கோழி குஞ்சாக நிற்கும். கடைசியில் எது ஜெயிச்சுது? மிகச்சிறியதாக இருந்தாலும் சத்தியம் வென்றே தீரும். சரியானது, தகுதி வாய்ந்தது, சிறுக சிறுக பலம் பெற்று வென்றே தீரும் என்பது விஞ்ஞானம். அது மாதிரி இஸ்லாம் இது கோழி குஞ்சு அளவுக்கு இல்லை, இதுவே ஒரு ஜாம்பவானா மாறி இருக்கு. கோழி குஞ்சாக இருந்த நேரம் வேற. 1400 வருஷத்துக்கு முன்னாடி கோழி குஞ்சா இருந்தது. இப்போ பெருசா வளர்ந்துருச்சு, எதிரிகளால் ஜீரணிக்க முடியல. அவன் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது இது அதிகப்படியாக வளருது. இவன் தீவிரவாதின்னு முஸ்லீம்களை ஓரங்கட்ட முயற்சி செய்த பிறகுதான் அமெரிக்காவில் அதிகமான பேர் களிமா சொன்னாங்க. அது மாதிரி நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் அந்த தீனை, உலகம் பூரா முஸ்லீம் அல்லாதவர்கள் தீனை விளங்கி கொண்டு இந்த மார்க்கத்தில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு வர்ற இந்த காலகட்டத்தில் நம்ம முஸ்லீம் மக்கள் அவங்கள பற்றி கவலைப்பட்டு நம்ம சகோதரர் ஒருத்தர் பேசினார். அங்கே கல்லறைகளில், தர்காக்களில் போய் வணங்கிக்கிட்டு, திருவள்ளிக்கேணியில் இருக்கேன் நான், என்னுடைய அலுவலகம். அங்கே வாலாஜா பள்ளின்னு மிகப்பெரிய பள்ளி இருக்குது. காகிதமுள்ளத்தை அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு சமாதி இருக்குது. அதை அப்படி கட்டி வச்சுருப்பாங்க 1.5 அடி உயரத்தில், வலுவலுன்னு சிமெண்ட்டில். அதில் பார்த்தா அந்த ஸ்கூலு ஆரம்பிக்கிற டயத்தில் எல்கேஜி யூகேஜி சேர்க்கறதுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிற முஸ்லீம் தாய்மார்கள் அந்த நீளமான கல்லறையில் ஒரு 100 கிராம் சர்க்கரையை வாங்கிட்டு ஜீனி, சுகர் வாங்கி கொண்டாந்து அதில் போட்டு அந்த குழந்தைய நக்க விட்டு அப்புறம் கூப்பிட்டு போகிறாங்க. என்னங்க இது, எதுக்கு இப்படி செய்கிறீங்க? அவர் மிகப்பெரிய கல்விமான் அங்கே அடங்கியிருக்காரு. அவருடைய காலடியில் என்னுடைய குழந்தை அந்த சர்க்கரையை நக்கிட்டு போச்சுன்னா கல்வியில் சிறந்தவள். அடடா, அல்லாட்ட கேட்கறத விட்டு முஸ்லீம் சமுதாயம் எப்படி ஒரு பக்கம் சீரழிஞ்சு போய் கிடக்கு. இதை பார்த்தா எப்படி நம்மளுக்கு நம்ம இஸ்லாம் எப்படி தாவா ஆகும்? இதை விட சூப்பராக நாங்கள் பலது வச்சிருக்கோம்ட்டு போயிடுவேன். முஸ்லீம் அழைப்பு பணியாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை மாற்றி அதையே அழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக அல்ல ஆக்கிக்கிட்டு இருக்கான். நம்ம சகோதரி பாத்திமா பேசும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னை நினைச்சு ரொம்ப வெக்கமும் கவலையும் வந்துச்சு. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன்ட்டெல்லாம் இது வரைக்கும் நான் தாவாவே பண்ணலையே. 5000 பேர் கொண்ட கூட்டத்தில் காலேஜில் போய் பேசுகிறேன், பெரிய பெரிய ஊர்களில் மேடைகள்ல எல்லாம் பேசுகிறேன். என் வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்காரன்ட்டு அன்பாக பழகிறேன். ஆனால் அவன்கிட்ட தீனா போய் பேசலையே. அடாடா, நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் இன்னைக்கு உணர்ந்து போகிறேன். ஒரு குற்றவாளியை போல ஒரு உணர்வோடு தான் நான் உட்கார்ந்துருந்தேன் இவ்வளோ நேரம். அதே மாதிரி அண்ணன் ஜவஹர் பேசும்போதும் சுட்டி காட்டினாங்க, நம்மளுக்கு சொர்க்கம் ஒரு கன்ஃபார்மாக இருக்குது. அதை அடைகிறதுக்கு மேற்கொண்டு நல்ல அமல்களை செய்யணும். அப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சுற்றி அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யணுமேன்ற கவலை எனக்கு ஏற்படுது. தாரிக் இஸ்மாயில் பேசினாங்க, ஈசா அலைஹிவஸல்லத்தையே கடவுளாக்கிட்டாங்க, மரியம் அலைஹிவஸல்லத்தை கடவுளாக்கி கும்பிட ஆரம்பிச்சாங்க. 3 கடவுள் கொள்கை, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமன். 3 கடவுள் கிடையாது, ஒரு கடவுள் தான் என்பதை அந்த ஹீப்ரு மொழியில் இருந்த ஈஞ்சிலை ஆராய்ச்சி பண்ணதுனால போப் பெனடிக்ட், நான் இனிமே திருப்பலி பூஜைக்கு தகுதியற்றவன், ஏன்னா பிதா சுதன் பரிசுத்தாவி 3 கடவுளை சொன்னாதான் திருப்பலி பூஜையை. இனி அவருக்கு தெரிஞ்சு போச்சு இறைவன் ஒருத்தன் தான். பவுல் என்ற அப்போஸ்தலர் உருவாக்கின இந்த போலி கொள்கையை நான் பின்பற்ற மாட்டேன்னு சொன்னதுனால அவர் ராஜினாமா பண்ணார், ஹவுஸ் அரெஸ்ட். எனக்கு எங்க ஆராய்ச்சி மையத்துக்கு கர்நாடகால இருந்து ஒரு எழுத்தாளர், முற்போக்கு எழுத்தாளர் ஒரு கடிதம் போட்டிருக்காரு. என்னன்னா,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு எதுக்காக சொல்லப்படுது? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். முகமது நபி பேரை சொல்லும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் தானே அர்த்தம். இது எதுக்கு சொல்லப்படுதுன்னு எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான், சல்லு பண்ணுங்க குர்ஆன்ல, அவர் மீது அவரை புகழுங்க என்ற அர்த்தத்தில் சொல்றான். அவரை புகழ்றதுன்னா அவர் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, அவர் சொன்னபடி வாழ்றது. அவர் சொன்னபடி நம்ம வாழ்க்கையில அவர் சொன்னதையெல்லாம் கடைப்பிடிக்காம கைவிட்டுட்டு வெறுமனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது உயிரற்றது. உயிருள்ள வார்த்தைகளாக நம்ம யூஸ் பண்ணணும். இதைத்தான் நான் விளங்கியிருந்தேன். ஆனா அந்த கன்னட எழுத்தாளர் என்ன எழுதிவிட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் அவர் மீது உண்டாகட்டும். யார் மீது? முகமது நபி மீது. அப்ப முகமது நபி இறைவன் இல்ல. ஒவ்வொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதும் முகமது நபி இறைவன் இல்லை என்ற கருத்து 1437 வருடங்களாக நீடிச்சு நிலைச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு முஸ்லிம்கள் சொல்றதுதான். பாருங்க, இல்லாட்டி நம்ம ஆளுங்க இந்த தர்கால எல்லாம் போய் வணங்குறவங்க இந்நேரம் முகமது நபியும் வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இப்படி இருக்குன்னு அவர் மூலமா விளங்குச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி நம்ம சகோதரர் சந்திரகாசன் என்ற அப்துல் ரஹீம் தானே, சங்கரநாராயண் என்ற அப்துல் ரஹீம் சொல்லும்போது சொன்னாரு, பல்வேறு பிரிவுகளாக நம்ம பிரிஞ்சிருக்கோம், நம்ம அமைப்புகள் முஸ்லிம்கள் அமைப்புகளாக இருக்கிறோம். இதுல எல்லார்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பாருங்க. 99 விஷயம் நல்லா இருக்கும், ஒரு விஷயம் அவன்கிட்ட தப்பான அம்சம் இருக்குன்றதுக்காண்டி சண்டை போட்டு நம்ம பிரிஞ்சுக்கிறணுமா? நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறணும்னாரு. நான் அது மாதிரி தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்காக காதியானி அமைப்பை சேர்ந்தவங்க, அந்த அல் குரான் குரான் மட்டுமே மார்க்கன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் போய் பார்த்தேன் நான். அதே மாதிரி நல்ல விஷயம் கிடைச்சிச்சு. ஆனால் அங்கே பேசும்போது இளைஞர்களுடைய கூட்டத்தில் என்னை பேச சொல்லும்போது நான் என்ன சொல்லிட்டேன், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு ஒரு தூதர், இறை தூதர், இறை நபி வந்தார்னா அவரை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தான் பதினா அவருக்கு வேலை இல்லையே. ஏன்னா வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதில் நம்ம நிறைவு செய்கிறோம், தீனை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய ஆயத்தை இறங்கிருச்சு. அது சொன்ன உடனே அடிக்க வந்தாங்க பாருங்க, ஒரே ஓட்டம். அங்கே நுங்கம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிட்டேன் 2 போலீஸ்க்கு முன்னாடி. அன்னைக்கு அடித்து துரத்துனாங்க. அது வரைக்கும் 6 மாசமா அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட விஷயம், நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. என்ன நல்ல விஷயம் கிடைச்சது? மிர்சா குலாம் அகமது தன்னைய வந்து இறை தூதர் நபின்னு சொல்றதுக்கு முன்னாடி இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளராக அவர் இருந்தபோது கராச்சியில் சர்வ சமய மாநாடு நடந்துச்சு. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அந்த மாநாட்டில் கலந்துக்குவாங்க. அந்த மாநாட்டில் 3 கேள்விகள். அவங்க வேதத்தை கொண்டு அவங்க பதில் சொல்லணும். மனிதன் எதற்காக மனிதனா படைக்கப்பட்டான்? மனிதன் மரணத்துக்கு பிறகு என்ன ஆவான்? அப்ப மனுஷன் எப்படி வாழணும்? இந்த 3 கேள்விக்கு பதில் வந்து அவங்க வேதத்தை வச்சு நீங்க பதில் சொல்லலாம். வேற துணை நூட்கள் எதையும் எடுக்கக்கூடாது. ஹதீஸ்களை எடுக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி, இந்துக்கள் அதே மாதிரி பகவத்கீதை எடுக்கக்கூடாது. அவங்க வேதத்தை மட்டும் வச்சு இதுக்கு பதில் சொல்லணும். இது உண்மையில நடந்த மாநாடு, சர்வ சமய மாநாடு. 108 வருஷத்துக்கு மேலாச்சு. கராச்சி பல்கலைக்கழகத்தில் அன்னைக்கு உலகம் பூரா அதற்காக ஆட்கள் வந்திருந்தாங்க. ஆங்கிலத்தில் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து சொன்னாங்க. இந்த மொழியில பேசினா கூட ஆங்கிலத்தில் தான் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. அதுல மிர்சா குலாம் அகமது திருக்குரானை கொண்டு பேசிய பேச்சுக்கள் அன்னைக்கு உலக சமய மதத்தினர் மத்தியில் அதுதான் வெற்றி பெற்றுச்சு. அது மிர்சா குலாமுக்கு கிடைச்ச வெற்றி இல்லை, திருக்குரான்ல அல்லாஹ் அந்த விஷயத்தை விளக்கியிருக்கான். திருக்குரானுக்கு கிடைத்த வெற்றியாச்சு. அதாவது நம்ம சகோதரர் சொன்னாரு அப்துல் ரஹீம், ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த முறையில் அதை எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு பிறகு அந்த விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். எங்கள் ஆராய்ச்சி மையத்தில் புரொஃபசர் அழகுவேல்னு ஒருத்தர் பண்ண ஆராய்ச்சி, இறைவன் இறக்கியது 4 வேதம் தான். அப்ப இந்து சகோதரர்கள் கையில 4 வேதம் எப்படி வந்துச்சு? சரியான கேள்வி தானே. அப்ப இறைவன் இறக்குனது 8 வேதம் சொல்லுங்க. அதுதான் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். அன்னைக்கே எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் அப்படி மண்டை சுத்திடுச்சு, என்னடா இருந்தாலும் கேட்கிறாங்க. அப்புறமேல் சொன்னாரு, நம்ம உண்மையை சத்தியத்தை கண்டுபிடிக்கணும். திருக்குரான் இறக்கி அருளப்பட்டு 450 அல்லது 500 வருடங்களுக்கு பிறகு
சமஸ்கிருதம் தெரிந்த இன்னைக்கு பிராமணர்கள் சொல்றோமே, சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் அறிவாற்றலில் சிறந்தவர்களாக இருந்ததுனால தௌராத் வேதத்தையும் சபூர் வேதத்தையும் ஈஞ்சில் வேதத்தையும் மூல மொழிகளிலேயே படித்து, அதே மாதிரி திருக்குரானையும் அரபி மொழியில படித்து, இந்த 4 வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் இவங்க 4 வேதங்களா உண்டாக்குனாங்க. அதனாலதான் 4 வேதத்துல ஓரிரை கொள்கை, தவ்ஹீத் கொள்கை தான் இருக்கும். அவங்களுடைய வேதத்துல இணை வைக்கிற விஷயமே வராது. பகவத்கீதையில தான் இணை வைப்பு ஆரம்பிக்கும். யஜூர் வேதம் காயத்ரி மந்திரமும் நம்ம அத்தையாத்துல சொல்ற விஷயமும் ஒரே விஷயமா இருக்கு. அதாவது அத்தையாத்தினுடைய நடுப்பகுதி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக துவா கேட்கிற பகுதியெல்லாம் விட்டுட்டு நடுப்பகுதி, அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக அல்லாஹ் நீ ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், வணக்கத்திற்குரிய வேறு கடவுள் இல்லை, உனக்கு மட்டுமே நான் அடிபணிகிறேன்னு சொல்றதுதான் அந்த அத்தையாத்தா இருக்கு. அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு. அந்த 4 வேதங்களும் ஏற்கனவே இறைவனால் இறக்கியறப்பட்ட 4 வேதங்களை தழுவி இயற்றப்பட்டதுன்ற ஆராய்ச்சி கட்டுரைய நாங்க இங்க சென்னை பல்கலைக்கழகத்திலே அப்ரூவல் வாங்க முடியல. உலகத்துல 3 பல்கலைக்கழகங்கள் ஒத்துக்கிட்டா தான் அது ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியே பேச முடியும். ஆனா நடந்த விஷயம். இது மாதிரி விஷயங்களுக்காக ஒரு ஆராய்ச்சி மையத்தை நாங்க அங்க துவங்கி வச்சிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இன்னைக்கு பேச வந்த விஷயம் என்னன்னா, இரும்பை பற்றி ஒரு ஆராய்ச்சியாளர் எங்க ஆராய்ச்சி மையத்துக்கு ஒரு புத்தகமே இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ண போறாரு. அல் குர்ஆனும் அதிநவீன அறிவியல் ஆராய்ச்சிகளும்ன்ற தலைப்புல பாகம் 1 இரும்புன்னு போட்டு இரும்பை பத்தி மட்டும் எழுதுறாரு. ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இரும்பை பத்தி நம்ம இவ்வளவு விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான் பாருங்கன்னு ஆதாரத்தை கொடுக்குறாரு. எங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா பூமியை படைக்கும் போது பூமியில இரும்பு கிடையாது, 3 விஷயங்கள் கிடையாது. பெட்ரோல் கிடையாது. அல்லாஹ் பூமியை படைச்ச போது பெட்ரோல் கிடையாது, இரும்பு கிடையாது, அஸ்வத்து கல்லுன்னு சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு கிடையாது. இந்த 3 பின்னாடி வந்தது. அஸ்வத்து கல் சோனத்திலிருந்து பூமிக்கு அல்லாஹ் வரவழைச்சு கொடுத்தான். பெட்ரோல் அல்லாஹ் படைத்த அந்த டைனோசார் மிருகங்கள், யானையை போல 10 மடங்கு 15 மடங்கு உருவம் உள்ள அதிக கொழுப்புள்ள டைனோசார் மிருகங்கள் இயற்கை மாற்றத்தின் காரணமாக அழிஞ்சு பூமியில புதையுண்டு போச்சு. ஆதமின் வாரிசுகளாக மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப பல்கலைக்கழகத்தில் கூட கேட்டாங்க, டைனோசார் எல்லாம் படைக்கப்பட்டு அழிஞ்சு போச்சு, எதையுமே வீணா படைக்கலைன்றீங்களே, இதெல்லாம் வீணா போச்சே. அப்புறம் தான் ரசாயனத்துறை கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க, அந்த டைனோசார்லாம் பூமிக்குள்ள புதையுண்டு போனதுனால தான் பெட்ரோலே உருவாச்சு, குரூட் ஆயில் உருவாச்சு, பெட்ரோல் வந்துச்சு. அப்ப பெட்ரோல் வளம் வருவதற்கு காரணமே பின்னாடி வந்துச்சு பெட்ரோல். அன்னைக்கு டைனோசார் படைச்சு அழிக்கப்பட்டதான். மனிதனுக்காக மனிதர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாரிசுகள் மனிதர்கள் இந்த உலகத்துல ஏன் மனிதர்களாக படைக்கப்பட்டாங்க? நம்மளை ஏன் ஒரு மலக்காக அல்லாஹ் படைக்கல? நம்மளை ஏன் ஜின்னாக படைக்கல? சைத்தானுடைய கூட்டத்தில் ஒரு ஆளா நம்மளை ஏன் படைக்கல? ஏன் நம்மளை ஒரு நாயா படைக்கல, ஒரு புலியா படைக்கல, ஒரு மரமா படைக்கல, கடலா படைக்கல, வானம் மலை உயிர் உள்ளது உயிரற்ற எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கும்போது நம்மளை மட்டும் ஏன் மனுஷனா படைச்சான்? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். 38வது சூரா 69வது ஆயத்துல படைப்பினங்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரூஹ்களாக என் புறத்திலே இருந்தபோது அங்க ஒரு சர்ச்சை, ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இதை பற்றி நபியே, முகமது நபியே நீர் அறிய மாட்டீர்னு அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான். இந்த திருக்குர்ஆன், அந்த இஸ்லாமிய மார்க்கம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இருக்கு. இந்த இஸ்லாமியர்களுடைய வரலாறு அல்லது திருக்குர்ஆன் என்ற வேதம் சேர்ந்த விதம், இந்த 4வது வேதமாக இறக்கப்பட்டதுக்கு முன்னாடி உள்ள சரித்திரமும் காரணமா இருக்கு. ஏற்கனவே அல்லாஹ் தஆலா 3 வேதங்களை இறக்கினார். அவற்றிலெல்லாம் மனிதர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை சேர்த்து கெடுபட்ட வேதங்களாக, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய வேதங்களாக மாற்றி விட்டாங்க.
அவங்க வாழ்க்கை நடைமுறையும் இணை வைப்பு நடைமுறையும் ஆகிப்போச்சு. அந்த சூழ்நிலையில அரபி மொழியில அல்லாஹு தாலா திருக்குரான் என்ற இறுதி வேதத்தை தானே பாதுகாக்கிற வேதம், இதுல நீங்க உங்க கலப்படம் எதுவும் சேர்க்க முடியாதுன்னு நல்லா சொல்றேன். இப்ப அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய இறுதி வேதத்தை திருக்குரானை அனுப்புறான். அதுல சில விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுறான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதகுல வரலாறு ஒரு தொடர்ச்சி. யூதர்கள், கிறிஸ்தவ மார்க்கம், அடுத்து இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் இதுல இந்த பழைய விஷயங்கள், ஏற்கனவே இறக்கி அருளப்பட்ட வேதங்கள், அதை கற்றறிந்தவர்கள் மூலமாக அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. முகமது நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கும் அது மாதிரி தானே. திருக்குரான்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அங்க டேவிட்னு இருக்கும், இங்க இப்ராஹிம் நபின்னு இருக்கும், அங்க ஆபிரகாம்னு இருக்கும், இங்க மரியம்னு இருக்கும், அங்க மேரின்னு இருக்கும், இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க ஜீசஸ். அப்ப அவங்களுடைய வரலாற்றையே குரான்ல சொல்லப்பட்ட பின்னணியை ஆதாரமா வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க கப்சா கதையும் சில சேர்த்துக்கிட்டாங்க, இதை ஆதாரமா வச்சுக்கிட்டு முந்தைய வேதங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள் வரலாறுகளையும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படி பார்க்கிற போது அல்லாஹு தாலாவினுடைய புறத்திலே நாம் எல்லாரும் பின்னாடி மலக்குகள் ஆகிறாங்க, மனிதர்கள், ஜின்கள், இப்படியெல்லாம் பிரிவினை ஆறதுக்கு முன்னாடி, படைப்பினங்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி நாமெல்லாம் ரூகளாக இறைவன் புறத்தில் இருக்கிறோம். ஆன்மாக்கள்னு சொல்லலாம், தமிழ்ல சொன்னா, அரபியில சொன்னா ரூகு. அப்ப ஆன்மாக்களாக இறைவன் புறத்திலே இருந்த போது அங்க இறைவனை வணங்கி வழிபடுவதில் இறைவனை பற்றிய ஞானம், இல்மு, கல்வியில தலை சிறந்த ஆன்மா ஒண்ணு இருக்கு. ஜைனுல் ஆபிதீன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இறைவனை வணக்க வழிபாடு செய்வதில், இறைவனை பற்றிய விஷயங்களை உணர்ந்து கொள்ளுகிற ஞானம், அந்த கல்வியில தலை சிறந்தவன் அர்த்தம். அதனாலதான் அந்த பேர் வைக்கிறாங்க குழந்தைகளுக்கு, ஜைனுல் ஆபிதீன் பேர் வைக்கிறாங்க. பி ஜைனுல் ஆபிதீன் பேர் இருக்கா இல்லையா? இப்படி இறை வணக்க வழிபாடுகளில் சிறந்த, இறைவனை பற்றிய கல்வி ஞானத்தில் சிறந்த, மற்றவர்களால் ஜைனுல் ஆபிதீன் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆன்மா, இறைவனுடைய திட்டம், எதிர்கால திட்டத்தை இறைவன் வெளிப்படுத்துறார். நான் பிஜேயை குறிப்பிட்டு எதுவும் பேசல, தயவு செய்து அப்படி எடுத்துக்கிற வேணாம். அந்த வார்த்தைக்கு தான் நான் அர்த்தம் சொன்னேன். இறைவன் புறத்தில் இருந்த ஆன்மாக்களில் ஒரு சிறந்த ஆன்மா, இறைவனுடைய எதிர்கால திட்டம். நான் அந்த மாதிரி 7 வானங்களையும் 7 பூமிகளையும், அதுக்கு இடைப்பட்ட உயிருள்ளது உயிரற்ற படைப்பினங்கள், பிறகு ஆதமின் வாரிசுகளாக மனிதர்கள் எல்லாத்தையும் படைக்க போறேன். இது சொன்ன உடனேயே அந்த ஆன்மா என்ன கேட்குது? அறிவில் சிறந்த ஆன்மான்னு மற்றவங்களால சொல்லப்பட்ட அந்த ஆன்மா கேட்குது, சகல ஆட்சி அதிகாரமும் உனக்கு தான், ஆனா ஒரு சின்ன இடத்துல எனக்கு ஆட்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இது சொன்ன உடனேயே ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சாலும் மதுதான், ஒரு பெக்கு குடிச்சாலும் மதுதான். அப்ப இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறது என்பது இறைவனுக்கு இணை வைக்கிற கோரிக்கை இல்லையாது. உடனே அங்க இருந்த ஆன்மாக்களில் பெரும்பகுதி உடனே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவனை அழிச்சிரு, அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற கோரிக்கையை வைக்கிறான். அப்ப இறைவன் பேசாம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு குரூப் என்ன சொல்லுச்சு? ஒரு பிரிவு இணை வைப்பு கோரிக்கை வந்த உடனே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க பின்னாளில் மலக்குகள் என்று அறியப்பட்டார்கள். இன்னொரு குரூப், ஒருத்தன் ஏரோப்ளைன் ஓட்ட தெரியும்னு சொன்னா அவன்கிட்ட கொடுத்து பார்க்கணும்ல, அப்பத்தானே அவன் ஓட்டுறானா இல்லையா தெரியும். ஹீரோ ஹோண்டா பைக் ஓட்ட தெரியும்னு ஒருத்தன் சொன்னான்னா பைக்கை கொடுத்து பாரு, அவன் தான் திறமையா இருக்கானே, அவன் ஒரு இடத்துல ஆட்சி பண்றேன்றான், வாய்ப்பு சான்ஸ் கொடுத்தா என்னன்னு அவனுக்கு ஆதரவு தெரிவித்த ஆன்மாக்கள் பின்னாடி ஜின்கள் என்று அறியப்பட்டாங்க. இந்த கோரிக்கையை வச்சவன் பின்னாடி இப்படி சைத்தான் என்று அறியப்படுறான் அந்த ஆன்மா. இப்ப 2 குரூப் பிரிஞ்சிருச்சு. இணை வைப்பு கோரிக்கைக்கு ஆதரவு, எதிர்ப்பு தெரிவித்தவர்கள், ஆதரவு தெரிவித்தவர்கள் 2 குரூப். அப்பதான் இறைவன் இவங்க ஆதரிக்கிறாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க. மிச்சம் இருந்த ஆன்மாக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்க என்ன கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க? அப்ப மீதம் இருந்த ஆன்மாக்களில் பெரும்பகுதியினர்
ஐயோ எல்லாம் நாங்க தப்பு பண்ணிட்டோம். முதல்லயே அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சப்பே நாங்க தெரிவிச்சிருக்கணும். நாங்க இப்ப நீ கேட்ட உடனே அந்த 2வது வாய்ப்புல நாங்க சுதாரிச்சுக்கிட்டோம். அவன் இணை வைப்பு கோரிக்கை வைக்கிறான், அவனை அழிச்சிரு. 2வது வாய்ப்பில் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தான் பின்னாடி உயிரற்ற உயிருள்ள இதர படைப்பினங்கள், தாவரங்கள், மிருகங்கள், மலைகள், தண்ணீர், மேகம், இப்படி அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாக இவர்கள் படைக்கப்படுறாங்க. இவங்க குறிப்பிட்ட தவணை வரை இவங்க வாழ்க்கை முடிஞ்ச பிறகு கேள்வி கணக்கு இல்லாம மறுபடியும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. கேள்வி கணக்கு கிடையாது. இப்ப 3 பிரிவு ஆன்மாக்கள் பிரிஞ்சிருச்சு. 4வது பிரிவு மட்டும் அங்க இருக்கு. அந்த 4வது பிரிவு ஆன்மாக்கள் அப்பயும் அமைதியா இருக்கு. ஏன்னா அது ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தான் சகல ஆட்சி அதிகாரத்துக்கு வணக்கத்துக்கு உரியவன், ஆட்சி அதிகாரத்துக்கு உரியவன். ஆனா இந்த இப்லீஸும் கேட்கிறானே ஒரு வாய்ப்பு, அவனுக்கும் வாய்ப்பு கொடுத்தால் என்னன்னு ஒரு முடிவெடுக்க முடியாம ஊசலாட்டத்தில் இருந்த ஆன்மாக்கள் நம்ம சிந்திக்கிறத அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கிறதுனால சூரா 7 172வது ஆயத்தில் இந்த விஷயம் வரும். ஆதமின் வாரிசுகளாக மனிதர்களாக படைக்கவிருந்த ஆன்மாக்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டினான். அப்ப அவன் கேட்கிறான், உங்க ரப்பு யாரு? அல்லாஹ் நீதான் என் ரப்பு, உனக்கு என வைக்க மாட்டோம், சைத்தானை வழிபட மாட்டோம், இதை எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறான். நம்ம எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த தான் அங்க யாசின் 60-61 அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டீங்களா? கவனமா இருங்க. அல்லாஹ் சொல்றேன், நீங்க இப்ப என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்க சொன்னபடி எனக்கு என வைக்காம நேர்மையா வாழ்றீங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்கு, சோதிப்பதற்காக ஆதமின் வாரிசுகளாக உங்களை மனிதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்ப போறேன். அந்த டெஸ்ட்டுக்கு சம்மதமா? சம்மதம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் நம்ம. அல்லாஹ் 3வது வாய்ப்பு கொடுக்கிறான். எதுக்கு? இணை வைக்காத வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாங்க வணங்குவோன்னு நீங்க நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துல மனிதனாக நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கான். மனிதனாக ஏன் படைத்தான்ற கேள்விக்கு குர்ஆன்ல சொல்லக்கூடிய விளக்கம் அது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தந்த விளக்கம். இதனுடைய விரிவாக்கம் கசாலி இமாம் எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய புத்தகத்தில். இப்ப நவீன எழுத்தாளர்களும் சில பேர் எழுதியிருக்கிறாங்க. பைபிள் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமம்னு இருக்கும். முதல்ல படைப்பினங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன எப்படி இருந்தோன்றது இருக்கு. நாம செஞ்ச முதல் பாவம் ஆதி பாவம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. மனிதர்களாக பிறந்த எல்லாருமே பாவிகள் தான். பாவிகளே இங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன பாவம் பண்ணோம்? அங்க பண்ணோம். நம்ம மௌனமா இருந்தோம்ல. இணை வைப்பு கோரிக்கை வந்த போது 2 வாய்ப்பு, 3வது வாய்ப்பு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கான். மனிதனா வாழ்ந்து நிரூபிச்சு காட்டு. நம்ம மௌனமா இருந்தோம், எதிர்ப்பு தெரிவிக்கல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்ப ஏக இறை கொள்கைக்கு மாற்றமாக இணை வைப்புக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்ச பாவம் தான் முதல் ஆதி பாவம். அந்த ஆதி பாவத்துக்கு மீட்சி பெறுவது ரெசரக்ஷன். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தது. நம்ம மீட்சி பெற்று ஆதி பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்திற்குரியன்னு விளங்கி மீண்டும் அல்லாட்ட போறது, சொர்க்கத்துக்கு போறது. இதை விளங்காம இதை நினைவு கூட்டுவதற்குத்தான் ஒரு நாளைக்கு பரலான ரக்காயத்து 17 ரக்காயத்து. உங்களுக்கு தெரியும் 5 நேர தொழுகையில 17 ரக்காயத்து வரும். எல்லா தொழுகையாளிகளை எல்லாம் பேட்டி கண்ட போது இந்த முன் சுண்ணத்து பின் சுண்ணத்தெல்லாம் நாங்க காத்துல பறக்க விட்டுருவோம், ஆனா காலையில 2 முன் சுண்ணத்து மட்டும் கண்டிப்பா தொழுவோம்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ ஒரு 5 நேர தொழுகையாளி 19 ரக்காய் தொழுகிறாரு, 10 அத்தையா திருப்புல உட்கார்றாரு. அத்தையா திருப்புல நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ் நீ ஒருத்தன் தான் வணக்கத்திற்குரியவன், வேறு வணக்கத்திற்குரிய கடவுள் இல்லை, உனக்கு மட்டுமே அடிபணிகிறேன். நம்ம ஆன்மா நம்ம ரூஹு அல்லாட்ட அப்படி சரண்டர், டோட்டல் சரண்டர் ஆகிற, சரணாகதி அடைகிற இடம் அத்தஹியாத்து. இந்த சத்தியம் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையில 10 முறை நம்ம அத்தஹியாத்துல செய்யற சத்தியம், அங்க நம்ம அங்க அல்லாவின் புறத்திலே இருந்தோமே, ரூகளாக இருந்த போது அல்லாட்ட செஞ்ச சத்தியம் தான் நம்ம இங்க நினைவு கூறுறோம். இப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து விரல ஆட்டணுமா, விரல நீட்டணுமா? கையே இல்லாதவனுக்கு அத்தாயத்து கிடையாதா? அத்தையாத்தினுடைய உண்மையான பொருள் விரல் ஆட்டுறது, நீட்டு, அதெல்லாம் புற வடிவம். நீங்க வழக்கமா உங்க ஆலிம்களை கேட்டுக்கங்க. நாங்க ஆராய்ச்சியாளர் சொல்ற விஷயம்
அத்தையாத் என்பது டோட்டல் சரண்டர். அல்லாட்ட முழுவதுமா நீ சரணாகதி ஆகிற இடம். ஒரு நாளைக்கு 10 தடவை ஏன் ஆக சொல்றான்? அல்காஃப் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், 50வது சூரா, உனக்கு நான் ரூ கொடுக்கும் போது, ஆன்மா வழங்கப்படுகிற போது, சைத்தானுடைய ரூஹு ஒரு ஜின்னுடைய ரூகையும் சேர்த்து தான் கொடுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, எந்த மண்ணுல மௌத்தாகிறோமோ அந்த மண்ணின் ஒரு துளியும் சேர்த்து 3 விஷயங்களை ஒரு மலக்கு கொண்டாந்து தாயினுடைய கர்ப்பப்பையில 120வது நாள் நம்மளுக்கு ரூ கொடுக்கப்படுது. நம்ம ரூ கொடுக்கும்போது நம்மளை வழிகெடுக்கிற சைத்தானு நமக்குள்ள வைக்கப்படுறான். அல்லாஹ் சொல்றான், உனக்கு கூட்டாளியாக ஒருத்தன் வந்திருக்கானே, உன்னைய கூட இருந்தே உன்னைய நரகத்துக்கு கொண்டு போற வேலையை செய்யறானே, அவன் உன்னைய விட பவர்ஃபுல், அறிவாற்றலில் சிறந்தவன், வயசும் அவனுக்கு அதிகம். உனக்கு 70 வயசுனா அவனுக்கு 700 வயசு. நீ அவனை பார்க்க முடியாது, அவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீ சிந்திக்கிறது அவனுக்கு தெரியும், அவனை சிந்திக்கிறது உனக்கு தெரியாது. நீ அவனை எப்ப பாப்ப தெரியுமா? அல்காஃப் 27வது ஆயத்தில் சொல்ற, நீ கேள்வி கணக்குக்கு என் முன்னாடி மவுத்துக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு, நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு என் முன்னாடி வந்து நிப்பிய, அன்னைக்கு உன் கூட இருந்து வழிகெடுத்த அந்த கூட்டாளி அவனை நீ அன்னைக்கு பார்ப்ப. 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய திரை விலகும். அன்னைக்கு நீ அவனை பார்ப்ப. அவன் ஒரு அறிக்கை, ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். அல்லாஹ் இவன் எப்படியெல்லாம் தப்பு பண்ணான்னு அறிக்கை கொடுப்பான். சில பேருக்கு அவன் எப்படி அறிக்கை கொடுப்பான்னா, இவனை நான் கெடுக்க வேண்டியதே அல்ல, தேவைப்படல, அல்ல இவனே மகா அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் கூட இருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துல சொன்ன கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க கூட படைக்கப்பட்ட சைத்தான் என்னன்னா, அவன் முஸ்லீம் ஆயிட்டான். நல்லடியார்கள், ஏன்னா இந்த குர்ஆனும் இஸ்லாமிய மார்க்கமும் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் பொதுவானது. மனிதர்களில் கொஞ்சம் பேரும் ஜின்களில் சில பேரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்போ ஒரு நாளைக்கு இப்ப 5 நேர தொழுகையை வச்சது எதுக்குன்னு அல்லாஹ் சொல்றான்? இந்த செல்போன்ல சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா சார்ஜர்ல போட்டு ஏத்துறமே, அது மாதிரி ஒரு நாளைக்கு 5 தடவை நீ சார்ஜ் ஏத்திக்க. உன்னுடைய சொந்த பலத்தை கொண்டு, சொந்த அறிவை கொண்டு உன்னை வழிகெடுக்கிற சைத்தானை நீ ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். நபிமார்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து எஜமானி ஒருத்தி வந்து கட்டி பிடிச்சு தழுவ ஓடியாருவா. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர் நல்லடியாராக இருந்ததுனால நாம் அவருக்கு உதவி செஞ்சோம், ஞாபகப்படுத்தணும், தப்பு பண்ணிராத, இல்லாட்டி அவரும் இறையாயிருப்பாரு. அல்லாஹ்வுடைய உதவி இருந்ததுனால அவர் நபிமாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா தான் தப்பிக்க முடியும், இல்லாட்டி சைத்தான் வழிகெடுத்துருவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா போனாரு, கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. ஒரு பெரிய சுறாமீன் இது திமிங்கலம் அவரை முழுங்கிரும். அப்ப உள்ளுக்குள்ள போய் அல்லாஹ்னும் பாவம் பண்ணி செய்வேன், நான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், இவர் மீன் வயிற்றிலேயே சமாதியாக வேண்டியவர், இவர் நல்லடியார்ன்றதுனால நாம் அவருக்கு உதவி செஞ்சோம், இல்லாட்டி அவர் அவுட்டு. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாட்டி யாரா இருந்தாலும் சைத்தான் ஜெயிச்சிருவான். அப்போ ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையினுடைய நோக்கமே நம்மளை வழிகெடுக்கிற சைத்தானுக்கும் உடைய ரூஹுக்கும் நம்முடைய ரூஹுக்கும் நடக்கூடிய போராட்டம் தான் இந்த வாழ்க்கை. அதுல நம்ம ஜெயிக்கிறதுக்காகத்தான் 5 நேரம் பயபக்தியா தொழுங்க. அதே நோக்கம் தான் 30 நாள் நோன்பு வைங்க. நம்ம ஈமானை வலுப்படுத்தி கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை அதிகரிச்சுக்கிறதுக்கான ஏற்பாடு. அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், நன்மையும் தீமையும் பதிவு செய்யப்படுது. 5 நேரம் பயபக்தியா தொழுகக்கூடிய தொழுகையாளிக்கு ஒரு நன்மைக்கு 10 நன்மை எழுதப்படுது, ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான். அதுவும் நீங்க பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதையும் அழிச்சிடுறேன்னு நல்லா சொல்றேன். 30 நாள் நோன்பு வச்சு 5 நேரம் தொழுது அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாவத்துக்குன்னு இருக்கிற ரெக்கார்டு மொத்தத்தையுமே அழிச்சிடுறேன்றான். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நோன்புக்கு பிறகு 30 நாள் நோன்புக்கு பிறகு உங்களை வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடியா தயாரான ஆளுகளா ஆக்கி விட்டுறான்ல. நீங்க பண்ண தப்பு, அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் ரெக்கார்டுகள் பூரா அழிக்கப்படுது. அப்ப இந்த தொழுகையும் நோன்பும் இதுக்கு இடையில வாழ்ற வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நம்மளுக்கு அறிமுகப்படுத்தணும். எல்லாமே நன்மைகளை அதிகரிச்சு இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு டெஸ்ட் நல்லா சொன்னானே, அதுல பாஸ் பண்ணி மறுமையில சொர்க்கவாசி ஆகிறது தான் அல்லாஹ்க்கு நோக்கம். அதுக்குன்னு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அமைச்சிருக்கான். அப்ப டைம் ஆயிடுச்சுன்றீங்களா?
சரி ஆனால் டைம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் மூஞ்சில ஒரு சோர்வு தெரியுது. டிஃபன்லாம் தரப்போறாங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எப்படியும் இதை முடிஞ்ச உடனே சாப்பிட்றலாம். நம்ம இப்போ ஆன்மாவுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்பப்போ சார்ஜ் இறங்கி போயிடுது. அதான் கண்ணியத்திற்குரியவர்களே, மனித வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது திருக்குரான் சொன்ன மாதிரி வேற யாரும் தெளிவாக சொல்லல. ஏக இறைவன் முன்னாடி நியாய தீர்ப்பு நாள் இருக்கு. அன்னைக்கு விசாரணையில தப்பிச்சாக்க சொர்க்கம், ஃபெயில் ஆயிட்டோம்னா நரகம். அப்ப மனுஷன் எப்படி வாழணும், மனிதன் எப்படி மனிதனாக படைக்கப்பட்டான்னு தெரியுது. மனிதன் மவுத்து இறந்துட்டான்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியுது. அப்ப இது ரெண்டையும் அடிப்படையா வச்சுதானே இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கணும். அப்ப இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் வகுத்து தந்த இந்த மார்க்கத்தை சரியா கடைபிடிச்சோம்னா நிச்சயம் வெற்றி தான், சந்தேகமே இல்லை. அப்ப இந்த ஆராய்ச்சி கட்டுரை மிர்சா குலாம் அகமது மூலியமாக வெளிப்பட்டுச்சு உலகத்துக்கு. அதை வெளிப்படுத்தும் போது அவர் நல்ல முஸ்லீமா இருந்தாரு. பின்னாடி நான் ஒரு நபின்னு சொல்லி அவர் சைத்தானா மாறி போயிட்டார். அவர்கிட்ட இருந்து கூட நல்ல விஷயத்தை எடுக்க முடியும். நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன் நேரத்தை கணக்கில் வச்சு. இன்னும் விளக்கமான கட்டுரை இது. நம்ம ரூஹு, அல்லாஹ் நம்மளுக்கு ரூஹு கொடுக்கும் போது புத்தம்புதி இது தூய்மையானதாக இருக்கு. சைத்தான் நம்மளை வழிகெடுக்கிற போது அதுல கரை படியுது. கரை படிந்த ரூஹுக்கு அரபியில அல்லாஹ் நப்சுன்னு சொல்றான். நப்சத்தான் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு பயபக்தியோடு அல்லாவை நினைவு கூர்ந்து தொழுகை இல்லாம நினைவு கூறுதலும் இருக்கு. டிரான்சிடென்டல் மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம், அரபியில சொன்னா திக்ரு செய்யலாம். அல்லது ஒருத்தர் திருக்குரானுடைய விஷயங்களை சிந்திச்சு அதனுடைய தர்ஜுமா இதுலயே ஆழ்ந்து போயிடுறாரு 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதுவும் திக்ரு தான். என்னைய பத்தி மட்டுமே நீங்க சிந்திக்கிற வேலை எல்லாமே திக்ரு தான் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி குருட்டு திக்ரா சில பேர் பண்றாங்க. சில பேர் என்னன்னு புரியாம குருட்டு திக்ரு, ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரி கையா முயான்னு கத்துறாங்க, கையை பிடிச்சிட்டு ஆட்டம் போடுறாங்க. அது இல்லை, அல்லாஹ் சொன்னது என்னை நினைவு கூறணும் சொன்னதனுடைய நோக்கம். அதுல ஆழ்ந்து வேற டிரான்சிடென்டல் மெடிடேஷன். ஏன் மெடிடேஷன் சொன்னா போதும்ல, டிரான்ஸ்னா என்னது? 6 புலன்கள், 6 அறிவு, 6 அறிவையும் கடந்து கண்ணு பார்வை புலன், காது செவி புலன், மூக்கு நுகர்வு புலன், வாய் பேச்சு புலன், தோல் தொடு உணர்வு புலன், இது தவிர சிந்திக்கும் 6வது புலன். அந்த 6 புலன்களையும் கடந்து 7வது புலன் ஆன்மா இறைவன் ரூஹ் அல்லாஹ் தொடர்பில் நீங்க நிலைச்சிருக்கிறது தான் பயபக்தியான தொழுகை. அல்லது தொழுகை இல்லாம நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா அது திக்ரு. இந்த பயபக்தியோடு நீங்க நோன்பு வச்சீங்கன்னா பயபக்தியான நோன்பு என்பது அல்லாஹ்வின் நினைவாக. இப்ப நம்மளுக்கு தொழுகை எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் வேற நினைப்பே வரக்கூடாது. அதுதான் பயபக்தி. என் நண்பர் ஓடியாந்து கவலைப்பட்டு இக்காமத் சொல்லியாச்சு, வா தொழுதுட்டு அப்புறம் பார்த்துக்குவோம். இல்ல இல்ல பைக் சாவியாக்கா, எதுனாலும் நீ தொழுகை இக்காமத் சொல்லிட்டு இருக்காங்க, வாப்பா தொழுதுட்டு அப்புறம் அதை பத்தி தேடுவோம். பைக் சாவி தானே காணா. தொழுகை முடிஞ்சவன சொல்றாரு, தக்பீர் கட்டின உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, பாத்ரூம்ல தானே வச்சிருந்தோம். நம்மளுக்கு தக்பீர் கட்டின உடனே தான் மறந்து போன விஷயமெல்லாம் ஞாபகம். ஏன்னா சைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு அல்லாஹ்வோடு இருக்க தொடர்பை கட் பண்றதுக்கு தான் நான் பாப்பா. நீங்க சார்ஜ் ஆயிடக்கூடாதுல்ல. நான் ஃபஜ்ர் நேரத்தில் ஒரு தொழுகையில் அப்படியே ஃபர்லான ரக்காயத்து ஃபஜ்ர் நேரத்தில் அப்படியே தூக்க கலக்கத்தில் தள்ளாடுறேன். அன்னைக்கு எங்கள் பள்ளிவாசல் தலைவர் பின்னாடி நிற்கிறார். அவர் ஏதோ அன்னைக்கு லேட்டு, எனக்கு நேர் பின்னாடி நிற்கிறார். இப்படி உமர் முக்தார் தூக்க கலக்கத்தில் தள்ளாடுறாரு. தொழுகை முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு திட்டினார், உங்களுக்கு தொழுகை கூடாம போச்சு, ஏன்னா தூக்க கலக்கத்தில் தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்க, குளிச்சுட்டு வரணும், இல்லாட்டி இன்னொருக்கா ஒளி செய்யணும். ஆமா தலைவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த இஸ்ராக் நேரத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடி மறுபடியும் தொழுகிறேன்னு. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு தொழுகை கூடாம போச்சுன்னு நான் சொன்னேன். என்னன்னாரு, நீங்க தான் உமர் முக்தார் வாட்ச்மேனா தானே இன்னைக்கு இருந்தீங்க, நீங்க பரலான ரக்காயத்தில் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அல்லாஹ்வோடு நம்ம கொள்ளக்கூடிய தொழுகையிலேயே அல்லாஹ்வோடு இருக்க தொடர்பை சைத்தான் கட் பண்றான். தொழுகை இல்லாத நேரத்தில் ஈஸியா நம்மளை உருட்டி விட்டுருவான். அதுக்கு தான் திக்ரு பயிற்சி என்பது. குர்ஆனில் அல்லாஹ்வை நினைத்து நீங்க முழுமையாக அதில் ஈடுபடுறது. அதை என்னமோ மந்திரம் ஓதுற மாதிரி குருட்டு மந்திரமாக சில சகோதரர்கள் செய்கிறாங்க. கவலையாக இருக்கு. அதனுடைய பொருளை விளங்கலை. அதுதான் விஷயம். திக்ருனுடைய விஞ்ஞானம்லாம் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டதாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை.
ஏன்னா உங்களுடைய காலை உணவு காத்திருக்கிறது, உணவை காக்க வைக்கக்கூடாதுல்ல. அப்படின்னா எனக்கும் பசி வந்துருச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் அப்படி சொன்ன. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுவோம். ஏன் நான் முஸ்லீமா இல்லாமலே நேர்மையா வாழக்கூடாதா? அப்படிதான் நான் நினைச்சேன். ஏக இறைவனை ஏற்றுக்கிட்டா கூட முஸ்லீமா இல்லாமலே வாழலாமே. அப்படி சில பேர் வாழ்ந்திருக்காங்க. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு இணை வைக்காம வாழ்ந்தவங்கலாம் இருக்காங்க. அப்படி வாழ்ந்துக்கலாமே. ஏன் இஸ்லாம்ன்ற ஒரு முஸ்லீம்னு ஆகி தாடி வச்சு தொப்பி வச்சு இப்படி இஸ்லாமிய நடைமுறைக்குள்ள வரணுமா? இது எனக்குள்ள ஏற்பட்ட சந்தேகம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்துச்சு. பொருளாதார மோசடி, அப்புறம் குடும்ப விஷயத்துல மோசடிகள். அப்ப இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும்போது உங்களுக்கு நம்ம அநியாயம் நம்மளுக்கு இழைக்கப்பட்டுருச்சுன்னா எப்படி கோவம் வரும்? உங்க சொத்து 2 கோடி சொத்து திருடி உங்க கையெழுத்தை போட்டு மோசடியா போய் கோர்ட்லையும் அவன் தப்பு பண்ணலன்னு ஜெயிச்சிட்டானா உங்களுக்கு எப்படி கோவம்? விடுவீங்களா? அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல, மனைவி விஷயத்துல. அப்ப இதுல எல்லாம் நம்ம நேர்மையாளராக இருந்து நம்ம அந்த அநீதம் இழைக்கப்பட்டவனா இருக்கும்போது எவ்வளவு ஆத்திரம் வரும். கத்தி எடுத்து கழுத்து அறுத்துருவோம்னு நினைப்போம்ல. கத்தி இல்லாட்டி அந்த குறவளைய கடிச்சு துப்பிடுவோம்னு நினைப்போமா இல்லையா? அப்படி ஆத்திரம் பழி வாங்கணும்னு நினைக்கும் போது இஸ்லாம் எனக்கு கிராஸ் பண்ணிருக்கு. சரி, அந்த நேரம் தான் இஸ்லாமிய ஆராய்ச்சி துறையில இந்த குர்ஆன் ஹதீஸை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ஈக்குவாலிட்டி எப்படின்னாக்கா, நம்ம மனிதர்களுடைய ஈக்குவாலிட்டி மாதிரி இல்லை. 5 வயது சிறுவனையும் 20 வயது இளைஞனையும் 70 வயது கிழவர் 3 பேரையும் கூட்டு போய் இட்லி சாப்பிட கூட்டு போறோம். இப்ப கொஞ்ச நேரத்தில் இட்லி சாப்பிட கூட்டு போறாங்க. இந்த 3 வயசுக்காரங்களும் இங்க இருக்கும். 5 வயது சிறுவன் 2 இட்லி போதும், 3 இட்லி போதும்மா. 20 வயது இளைஞன் 10 இட்லி சாப்பிட்டு வெக்கப்படுவாரு. ஒன்னும் வெக்கப்படாத தம்பி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னா 15, 20 வரைக்கும் கூட சாப்பிடுவாரு. நான் அப்படி சாப்பிட்டேன் 20 வயசுல, அதனால அப்படி சொல்லிக்கிறேன். ஒரு 70 வயது கிழவரா இருக்கக்கூடியவர் எனக்கு ஒரு 4 போதும் இல்லாட்டி 6 போதும். அதோட சமத்துவம், ஈக்குவாலிட்டி. இவன் சாப்பிட்ட மாதிரி எல்லாருக்கும் 3 இட்லி தான்னா அது அநியாயம் இல்ல. இந்த இளைஞன் சாப்பிட்ட மாதிரி எல்லாரும் 20 இட்லி சாப்பிட்டே ஆகணும்னா வயிறு வெடி செத்து போவாங்க. அப்போ உண்மையான சமத்துவம் அவன் வயிற்றுக்கு எவ்வளவு தேவைன்னு கொடுக்கறதுதான் உண்மையான சமத்துவம். அல்லாஹ் சொல்றான், இந்த முதல் பாதி வாழ்க்கையில உங்களை நான் ஏற்றத்தாழ்வா படைச்சிருக்கேன். அவங்களுக்கு தேவையான இட்லி எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், நான் அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். அதனாலதான் சொன்னேன், தனித்தனியா பரீட்சை வைப்பேன். எல்லாருக்கும் எம்ஏ பரீட்சை கிடையாது. ஒருத்தனுக்கு எல்கேஜி லெவல் பரீட்சையா இருக்குங்க. அவங்க சூழ்நிலையில எப்படி எப்படி படைச்சிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி அங்க கேள்வி கணக்கில் அவன் சமப்படுத்திடுறான். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2 பகுதி இருக்கு. 40 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 20 மீட்டர் நீங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடலாம். எடுத்த உடனே சைக்கிள் எடுத்துட்டு பறக்குறாங்க. நம்மள மாதிரி அப்பாவிகள் சும்மா வெறுங்காலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு தெரியும் 20 கிலோமீட்டர் ஆனவுடனே அவங்க கிட்ட இருக்க சைக்கிளை எல்லாம் பிடுங்கிடுவாங்க. அப்ப நம்ம சைக்கிள் எடுத்து அவங்கள விட முந்தி போயிடலாம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ஈக்குவாலிட்டி தான் உண்மையான ஈக்குவாலிட்டி. அதை மறுமையின் மூலமாக நான் உங்களுக்கு சமப்படுத்தி கொடுக்கிறேன். ஒரு ஒரு சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விபச்சாரி 7 வயசு சிறுமியாக இருந்த போது இருந்து விபச்சார வாழ்க்கையிலேயே ஆழ்த்தப்படுறா. அவளுக்கு வெளி உலகமே தெரியாது, விபச்சார வாழ்க்கை தான் தெரியும். ஒரு 40 வயசு ஆகும்போது தான் விபச்சாரத்துக்கு அவள் தகுதியற்றவளாக ஒரு கண்டிஷன் ஆகுது. அப்பதான் அவள் வெளி உலகத்துக்கு வர. அவளுக்கு தீன் கிடைக்கல, நேர்வழி கிடைக்கல, விபச்சாரத்திலே ஊறி கிடந்தவ. அப்ப அவளை ஊரே ஒதுக்குது. கிணத்துல தண்ணி எடுக்கிறது கூட அவளுக்கு அந்த கிணத்து வாளியை கொடுக்க மாட்டேன்றாங்க. அவ தன்னுடைய ஜாக்கெட்டு துணி, மேலாடை துணியெல்லாம் கிழிச்சு கயிறு மாதிரி கட்டி தண்ணி எடுக்கிறா. அப்போ ஒரு சொறி நாய் அப்படி தாகத்துல தவிச்சுக்கிட்டு நிக்குது. அந்த சொறி நாய்க்கு அவ தண்ணி கொடுக்குறா. அந்த தண்ணி கொடுத்த காரணத்துக்காண்டி அவ சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டதாக வரலாறு சொல்லப்படுது. அப்ப நம்மளும் நம்ம ஊர்ல இருக்க சொறி நாயெல்லாம் திரட்டி தண்ணி கொடுப்போமா? அவளுக்கு வச்ச டெஸ்ட் அது. ஏன்னா அவளுக்கு தீன் கிடைக்காத சூழ்நிலையிலே அவ வளர்றா. அவளுக்கு மனிதநேயம் எப்போ வெளிப்படுது? அந்த நாயை பார்த்த போது ஐயோ பாவமே நினைச்சா பாருங்க. அது அவ செஞ்ச நல்ல அமல். அவளை சொர்க்கத்துக்கு அல்ல, அவ செஞ்ச பாவத்துக்கு அவளை பொறுப்பாக்கலாம். அல்ல, அவளை வளர்த்தவங்க, அவளை சுத்தி இருந்தவங்கள பொறுப்பாக்கலாம். அப்ப நம்ம எல்லாருக்கும் டெஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது
நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தெரியும். உங்களுக்கு விரல் நுனியில ரேகைகளை தனித்தனியாக அமைச்ச மாதிரி தனித்தனியாக டெஸ்ட் வச்சிருக்கேன். கூட்டத்தில் கோவிந்தா போட்டு தப்பிக்க முடியாது. அப்ப தனித்தனி டெஸ்டின் மூலமாக அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையில எல்லா மனிதர்களும் சமம்னு ஆக்குறான், எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குறான். அப்ப இதுல வெற்றி பெறுவதற்கு அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தெரியும். முதல் ஸ்டெப் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் பயபக்தியா முதல்ல தொழுகிறவங்களா ஆயிடும். ரெண்டாவது, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு உங்களுக்கு எந்த வழிமுறை தெரியுமோ குர்ஆன் எடுத்து அதிலேயே மூழ்கிடலாம், அதை ஆராய்ச்சி பண்ணலாம். அதிலேயே நீங்க 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா அதுவும் திக்ர் தான். இல்ல அல்லாஹ்வுடைய விஷயத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்ததை இன்னொரு முஸ்லீம் அல்லாத சகோதரனுக்கு அதை பூரா எடுத்து விளக்கமா சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவும் திக்ர் தான். உங்களுக்கு எந்த வழிமுறை இருக்கிறதோ அந்த முறையில் அதை இறைவனை நினைவு கூர்ந்து திக்ர் செஞ்சு திக்ர் செய்யக்கூடிய வாழ்க்கை வாழுங்க. ஏன்னா திக்ர் செய்யறது மூலமா நம்ம ரூஹு பலப்படுது. அந்த நப்சை தூண்டி விட்டு சைத்தான் நம்மளை வழிகெடுக்கும் போது நம்ம அவனை சைத்தானை புறந்தள்ளி விடுகிற வல்லமை நமக்கு கிடைக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன். நான் விளக்கமா அதை பற்றி சொல்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கருத்து ஒரு கன்னட எழுத்தாளர் சொன்னது எனக்கு அப்படி இன்னைக்கு அதை அடக்கவே முடியல. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் நம்ம முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள்ட்ட இஸ்லாம் பத்தி இருக்கு. அதுல சில பேர் சொன்னாங்க, 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், அங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பாய், காலேஜில் படிக்கிற பையன், நீங்க என்ன அங்க சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஜ்ர் நேரம் தொழுகணும்ன்றீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற பாய், காலேஜ் படிக்கிற பையன் 8 மணிக்கு தானே டெய்லி எந்திரிக்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையை முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நாம் மாறணும், மற்றவங்களுக்கும் எத்தி வைக்கணும். அப்படிப்பட்ட மையமாக இன்னைக்கு ஜமாத்துல் ஜன்னா இருக்கு. இதுல ஈடுபடக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இந்த தாவா பணியில வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் தாவா பணி அல்லாஹ்வுக்கு தெரியும், பண்ணிட்டே இருக்கணும். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று துஆ கோரியவனாக அமைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.